இப்போது வந்து நமக்கு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா தான் உடல் சூடு நிறைய பேருக்கு வரும். ஆனால் எந்த கிளைமேட்லேயும் எனக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக தாங்க இருக்குன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குரல் கம்மல் அப்படின்னா வாய்ஸே நமக்கு வந்து நார்மலாக இல்லாத மாதிரி சூடு அதிகரிக்கும் பொழுது இன்னமும் சில அறிகுறிகள் என்னென்ன தெரியும்னா, டைஜஷன் நார்மலாக இருக்காது. சிலருக்கு வந்து நம்ம உணவு எடுத்துக்கிட்டே இருப்போம். உணவு சாப்பிடும்போது சில அறிகுறிகள் நமக்கு அதிகரிக்கும் போது இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் இந்த உடல் சூடு அதிகமாகும் போது இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் சூடு இப்போது வந்து நமக்கு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா தான் உடல் சூடு நிறைய பேருக்கு வரும். ஆனால் எந்த கிளைமேட்லேயும் எனக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக தாங்க இருக்குன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது உடல் சூட்டை நம்ம தணிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இப்போ உடல் சூடு நமக்கு குறையணும்னா இப்போது சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஓவர் ஹீட்னால நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு தெரியும். என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு ஓவர் ஹீட்னால ஏற்படுது அப்படி பார்த்தோம்னா, ஓவர் ஹீட் இந்த உடல் சூடு நம்ம சித்த மருத்துவத்தில் இதை வந்து அழல் அப்படின்னு சொல்லுவோம். பித்தமும் உடல் சூட்டுனால வரக்கூடியது தான். ஸோ பித்தம் அதிகமானாலும் உடல் உஷ்ணம் அதிகமாகுது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம உடலில் பித்தம் அதிகமாக சில விஷயங்கள் உடல் சூடு வந்து நமக்கு நிறையவே அதிகமாகுதுன்னு சொல்லலாம். அப்போது உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் இதை ஈஸியாக நம்ம கையாள்வது எப்படி? தொடர்ந்து உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருந்தால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இப்போது தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து கண் எரிச்சல், நிறைய பேருக்கு இந்த கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவுமே வந்து உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடியது. திடீர்னு முகத்தில் ஏதாவது ஒரு இடம் எரிச்சல் மாதிரியோ இல்லை அனல் பட்ட மாதிரியோ ஒரு ஃபீலிங் இருக்கும். முகத்தில் வந்து அதிகமான எரிச்சலோ இல்லை ஒரு இடம் மட்டும் அந்த நெருப்பு பட்ட மாதிரி திடீர்னு எரியுதுங்க, அப்புறம் நார்மல் ஆகுது. இதே மாதிரி முகத்தில் மட்டும் இல்லை, முதுகில் தெரியுது, வயிறு பகுதியில் தெரியுது, கை தொடை பகுதிகளெலாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே அதிகமான உஷ்ணத்தால் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால சில நேரங்களில் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். அதே மாதிரி இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும், ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குரல் கம்மல் அப்படின்னா வாய்ஸே நமக்கு வந்து நார்மலாக இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது இந்த ட்ரை காஃப் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தால் நமக்கு ட்ரை காஃப் வருது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து கோல்டு அதிகமாகிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு கபத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிடும். பொதுவாக கபத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே உஷ்ண வீரியம் இருக்கக்கூடியது, வெப்ப வீரியம் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னமும் நம்ம உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கும். அதனால் என்ன ஆகும்னா, இன்னும் உஷ்ணம் அதிகமாகி நமக்கு வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், தொண்டையில் வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, மூச்சு குழாயை மூச்சு விட ஒரு 10 வாட்டி மூச்சு இழுத்து விட்டோம், ட்ரை ஆகிடுச்சு, திரும்ப நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு அதிகமான பிரச்சனைகள் அந்த உடலில் அதிகமான சூடு இருந்தால் ஏற்படக்கூடியது தான். இந்த சமயத்தில் நம்ம உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். உடல் சூடு அதிகரிக்கும் பொழுது இன்னமும் சில அறிகுறிகள் என்னென்ன தெரியும்னா, டைஜஷன் நார்மலாக இருக்காது. சிலருக்கு வந்து நம்ம உணவு எடுத்துக்கிட்டே இருப்போம். உணவு சாப்பிடும்போது சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். என்னென்னா, கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலே வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி, வயிறு புளிச்ச மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரியும். மோஷன் போகும்போது, அதாவது மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால மலச்சிக்கல் நிறைய பேருக்கு ஏற்படும். அதாவது மோஷன் போகும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஆசனவாய் பகுதியில் எரிச்சல், பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த கோடைகாலம் வருதுனாவே இந்த ஆசனவாய் பகுதியில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுது. அதாவது பைல்ஸ் மாதிரி பிரச்சனையோ ஃபிஸ்டுலா ஏற்படுறதோ நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம வந்து சரி செய்யணும்னா உடல் உஷ்ணத்தை, உடல் சூட்டை வந்து தணிக்கணும். இப்போ பேசிக்காகவே நம்ம வந்து சில செயல்கள் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களால் உடல் உஷ்ணம் அதிகமாகுது. என்னென்னா, முதல் விஷயம் இரவு தூங்காமல் இருப்பது. நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருக்கிறவங்கள பார்த்தா தெரியும், ஒரு 2 நாள் 3 நாட்கள்லேயே அதிகமான பாடி டெம்பரேச்சர், மூச்சு விடும்போது கூட சூடாக இருக்குது, லைட்டாக யாராவது தொட்டாலும் என்ன ஃபீவராக இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இரவு உறக்கம் சரியாக இல்லாத நபர்களுக்கு
உடல் சூடு அதிகமாகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக, அதாவது ஸ்பைசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் நிறைய சாப்பிடுவது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறும் ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட உடலில் நமக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்பட ஆரம்பித்து அதுவே உடல் உஷ்ணமாக மாறுது. நமக்கு லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க, இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்ததுன்னா பித்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பித்தம் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுது. அப்போ பித்தம் அதிகமாக செக்ரீட் ஆக என்ன ஆகுதுன்னா உடலில் உஷ்ணம் அதிகமாகுது. அப்போ பித்தம் அதிகரிக்கும் போது இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் இந்த உடல் சூடு அதிகமாகும் போது இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போது வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான காய்கறிகள் எடுத்தால் ஈஸியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு தணியும். இப்போ கோடை காலங்கள்லேயே அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு சில பழங்கள் காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். தர்பூசணி, முலாம்பழம், இது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். இதனோட ரொம்ப பேசிக்காக சில காய்கறிகள், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக சௌசௌ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இது எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது தான். முடிந்த அளவுக்கு தயிர், மோர் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா கற்றாழை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கற்றாழையோட மோர் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய எவ்வளவு உஷ்ணமாக இருந்தாலும் அது தனிய ஆரம்பிச்சிடும். இதனோட வேறு என்ன மருந்துகள், இப்போது மோஷன் போகும்போது நமக்கு மூலம் இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளோ, ஆசன வாயில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா இதற்கு குங்குளிய வெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது இது பட்டர் வெண்ணெய் மாதிரியே தான் இருக்கும். இதை எடுத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டெய்லி ஒரு வேளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுதும் அதிகமான உஷ்ணம், அது தொடர்பான நோய்கள் அனைத்துமே, உடலில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். இதனோட வேறு ஒரு சிம்பிளான ஒரு தைலம், இந்த தைலம் வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தலைக்கு குளிக்கவும் யூஸ் பண்ணலாம், உடலில் உஷ்ணம் இருந்தால் உடல் முழுவதும் அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லை அதிகமான உஷ்ணம் இருக்குன்னா உள்ள ஒரு 5 ml இந்த ஆயிலை வந்து உள்ளுக்கும் நம்ம குடிக்கலாம். அப்படி ஒரு ஈஸியான ஒரு தைலம் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலை நெல்லிக்காய், நல்ல கொட்டையோடையே இருக்கக்கூடிய மலை நெல்லிக்காயை நல்லா நசுக்கி முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். முதல் நாள் இரவே வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வைத்து அரைச்சி எடுத்து வச்சிடணும். இதனோட பார்த்தோம்னா கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறம் பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையோட பொடி, இது ஒரு 200 கிராம் தேவைப்படும். ஸோ மற்றது எல்லாமே முடிந்த அளவுக்கு 200 கிராம் இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் நம்ம எடுத்து நல்லெண்ணெய் 1 லிட்டர் விட்டு நல்லா இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி எடுக்கணும். காய்ச்சி தைல பதம் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தைலத்தை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு தைலம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தைலத்தோட ப்ரிப்ரேஷன் நான் சொல்லி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரம் 2 முறை நம்ம வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்கலாம். இரவு தூங்கும்போதும் ஒரு 5 சொட்டு தொப்புளில் வச்சுட்டு தூங்கலாம். இல்லை ரொம்ப ஹீட் இருக்குங்க, மலச்சிக்கலும் இருக்குது அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் 5 ml அளவுக்கு இந்த தைலத்தை உள்ளுக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம். ஸோ இந்த தைலம் வந்து மல்டிபர்பஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ உஷ்ணம் இருக்குது, அது உஷ்ணத்தினால நிறைய பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கும் இந்த தைலம் நமக்கு பயன்படுது. உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அறிகுறிகள் என்ன, ரொம்ப எளிமையான சிம்பிள் டிப்ஸ் அண்ட் சித்த மருத்துவம் என்ன இருக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை ஏதாவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.